ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஆட் ஒன் அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட சம்ஸ் ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சிஎஃப்ஐஎல் பிஎஸ்விஎக்ஸ். இதை பார்த்தாவே என்ன தெரியுது, இது வந்து ஒரு லெட்டர் சீரீஸ் அப்படின்னு தெரியுது. இது எந்த வேர்ட் மீனிங்கும் இல்லை. ஸோ சிஎஃப்ஐஎல் அப்படின்னா இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது வந்து நீங்கள் எப்பவுமே எக்ஸாம் ஹாலில் போகணுன்னு எழுதி வச்சுக்கோங்க. சிஎஃப்ஐஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் டிஇ இருக்குது, அப்புறம் எஃப் இருக்குது, அப்போ +2 லெட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஹெச் தள்ளி ஐ இருக்குது, திருப்பியும் +2. அதுக்கப்புறம் ஜேகே தள்ளி எல் இருக்குது, +2. ஸோ இந்த வார்த்தை ஃபுல்லாமே +2 அப்படின்ற லெட்டர் சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிஎஸ் வீட் எக்ஸ் என்ன சீரீஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். பிக்கு அப்புறம் கியூஆர் தள்ளி எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டியூ தள்ளி வி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெட்டர் தள்ளி தான் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா +1 சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. இப்போ ஆப்ஷன் 3 பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டாக பி ஆப்ஷன் கரெக்டான்னு தெரியும். இப்போ ஆப்ஷன் சி பார்த்துடலாம். ஜே இருக்குது, ஜேக்கு அப்புறம் 2 லெட்டர்ஸ் தள்ளி எம் இருக்குது, எம்முக்கு அப்புறம் 2 லெட்டர்ஸ் தள்ளி பி இருக்குது, பிக்கு அப்புறம் 2 லெட்டர்ஸ் தள்ளி எஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஏவோட சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பி தான் வந்து ஆட் ஒன் அவுட். கண்டிப்பாக டியுமே வந்து +2 சீரீஸ் தான் ஃபாலோ பண்ணும். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்னா டி தான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஷின். XWPOFGML. அப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரீஸில் நம்மளுக்கு வந்து WXYZ அப்படின்னு தான் வரும், OPQRST அப்படின்னு வரும், EFG அப்படின்னு தான் வரும். இதில் வந்து LMNOPQ அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா WXக்கு பதிலாக XWன்னு இருக்குது, இப்படி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. OPக்கு பதிலாக POன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. FGன்றது கரெக்டான ஆர்டர். இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி LMNOPQ தான் வரும். இது வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின். EBD QNO IFH YVX. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே என்ன சீரீஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து BCD இந்த 4 லெட்டர் இன்வால்வ் ஆயிருக்கா. BC இல்லை, ஆனால் இந்த சீரீஸில் தான் இருக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது EBD, ஆனால் ஏபிசிடி ஆர்டரில் BCDE தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கே வந்து -3 லெட்டர்ஸ் வந்திருக்கு. -3 பண்ணால் இ வந்து இங்கே வரும். இப்போ ஃபஸ்ட்டு -3 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பி எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சியை விட்டுட்டு டிக்கு போயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு, 1 2 +2 +2னா வந்து +2 சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருக்கு டி. அப்போ இந்த சம்மில் -3 +2 அப்படின்ற சீரீஸ் ஃபாலோ ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஒன்னில். அடுத்தது க்யூவில் இந்த ஆப்ஷனில் என்ன சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அதை இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வந்து அடுத்தது என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு நம்மளாம் சொல்ல முடியும். QNO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. QNOன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா NOPQ தான் ஏபிசிடி ஆர்டர். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, Q வந்து -3 வந்திருக்கா. ஆமாம், -3 வந்திருக்கு. அதுக்கப்புறம் எண்ணுக்கு அப்போ எண் எழுதிக்கணும். Q -3 வந்திருக்கு, ஓகே. அப்புறம் எண் எழுதியிருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் +2 பண்ணாங்கன்னா P வருது, ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, O கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து +1, இந்த இடத்துல +1 சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. -3 +1 சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. இது வந்து ஏ ஆப்ஷன், இது வந்து பி ஆப்ஷன். இது ஏ, இது பி ஆப்ஷன். அடுத்தது சி ஆப்ஷன் என்ன ஃபாலோ பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சியில் IFH கொடுத்துருக்காங்க. IFHனா இந்த இடத்துல என்ன இது பண்ணுது, என்ன சீரீஸ் ஃபாலோ பண்ணுது, FGHI. அதில் ஐ வந்து -3 1 2 3, ஆமாம் -3 ஃபாலோ பண்ணுது, ஓகே. ஐ கரெக்டு. அப்புறம் எஃப் எழுதிட்டாங்க, ஓகே கரெக்டு. அதுக்கப்புறம் ஹெச் வந்து +2 ஃபாலோ பண்ணுது, வெரி குட். அப்போ வந்து இது வந்து -3 +2 தான் ஃபாலோ பண்ணுது. நீங்கள் டி ஆப்ஷனை செக் பண்ணவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பி தான் வந்து ஆட் ஒன் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மால் லெட்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஓகே. எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் XYZ அப்புறம் ஏ. அப்போ இந்த இடத்துல வந்து ஏபிசிடி ஆர்டரை வந்து ரவுண்டு சர்க்குலராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இசட் இல்லை, இசட் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் HIJ இல்லை, ஜே மிஸ்ஸிங்.
பிசிடி இல்லை, டிக்கு அப்புறம் இ வந்திருக்கு, இ மிஸ்ஸிங். இந்த சீரீஸில் இதுல எல்லாம் ஒன்று ஒன்று மிஸ்ஸிங். இங்கே வந்து ஐக்கு அப்புறம் ஜே, கே, எல்க்கு அப்புறம் எம் கொடுத்துருக்காங்க, என்ஓ, என்ஓ அப்புறம் பி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சுத்தமாக ஒரு இதுலேயே இந்த ஆர்டர்லேயே இல்லை, அதனால இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.